சோ இதான் நீங்க இருக்க வீடா? ஆமாம்மா, இதாம்மா வீடு. இந்த வீடு உங்க சொந்த வீடா இல்ல எப்படி? இல்லம்மா, லீஸுக்கு இருக்கோம். ஓகேம்மா. இப்ப பொதுவாவே இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யார் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன இது சொல்லிக்கிட்டோம். ஆனா, அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலர் மெம்பருக்கு ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. சோ அதெல்லாம் தாண்டி நீங்க இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அப்ப இருக்கிற பார்வைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பார்வைக்கும் நீங்க ஏதாச்சும் வித்தியாசங்கள் பாக்குறீங்களா? அது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் அந்த தெருவில் ஒரு 21 வருஷமா இருக்கிறோம்மா. என்னை யாரும் இது வரைக்கும் சில பேர் பார்ப்பாங்க, நான் அதை கேர் பண்ணிக்கிறது இல்லை. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ரீசன்ட் டேஸாக பத்மா அம்மா இந்த பேரை வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வேறு யாரும் கிடையாது, துப்புரவு தொழிலாளர். பயங்கர கஷ்டத்தில் இருந்தாலும் தனக்கு கிடைச்ச 45 சவரன் நகையை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சு அந்த நகையோடைய சொந்தக்காரர்கிட்ட பத்திரமா போய் கொண்டு சேர்த்தவங்க தான் பத்மா அம்மா. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வெளில தான் இருக்கோம். அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட இது சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா வீடியோவை விட இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவ், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அவர் தானேம்மா எனக்கு, வேற யார் இருக்காங்க? நான் வேற, அவங்க வேற கிடையாது. இவங்க என் பிள்ளையா இருக்கும்போது நான் என்னத்தை சொல்றேன், ஒன்றும் சொல்ல முடியாது. வணக்கம்மா. வணக்கம்மா. கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸாக வந்து உங்களை நிறைய பேர் வந்து உங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் நீங்க இருக்க வீடா? ஆமாம்மா, இதாம்மா வீடு. இந்த வீடு உங்க சொந்த வீடா இல்ல எப்படி? இல்லம்மா, லீஸுக்கு இருக்கோம். லீஸுக்கு இருக்கீங்களா? 8 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு லீஸுக்கு இருக்கோம். அவங்க சொந்தக்காரர் தான். நாங்கள் தூரமாக வீடு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ மேலே வீடு கட்டினு வா, நான் காசு கொடுத்துட்டு நான் கொடுக்கும்போது காலி பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் பொண்ணுக்கிட்ட நகையெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஒரு 45 சவரன் உங்ககிட்ட நகை கிடைக்குது அப்படிங்கிறப்ப அத வேற யாராச்சும் இருந்தா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லையா? இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க. நம்ம ஒரு சின்ன விஷயம்தாம்மா, ஒரு நம்மளுக்கு தேவை 8 லட்சம் 7 லட்சம் அவ்வளோதான். அவங்க 45 சவரன் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் டி நகரில் விற்கிற விலைக்கு நகைக்கு அவங்க எப்படி சமாளிப்பாங்க? நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறோம், நாங்கள் கொடுத்துட்டு போய்டும் 8 லட்சம். இன்னைக்குல நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொடுத்துருவோம். அவங்களால அவ்வளோ பொருளை மீட்ட முடியுமா? மீட்ட முடியாது. அதுவும் ஒருத்தவங்க நகை எடுத்துட்டு நம்ம என்ன நல்லா இருக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையை அடகு வச்சுட்டு அது மூலமா ஒரு வீட்டுல வந்து இருக்கீங்க. அது அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு 45 சவரன் உங்ககிட்ட நகை வந்தாலும் அது அடுத்தவங்க நகை, அது அவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. கண்டிப்பாமா. இப்போ உங்களை தாண்டி உங்களுடைய ஹஸ்பண்ட் அவருமே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரு அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம், கொரோனா டைமு, வேலை இல்லை, நான் ஒண்டி தான் வேலை செய்வேன். அவருக்கு அதான் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்ட்டாங்கல்ல லாக்டவுனில். அப்போ தெரியாமல் ஓட்டுவார், ஓட்டி பால் கீழே வாங்கிட்டு வருவார். அது அந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த காசு கிடச்சி 1.25 லட்சம். ஓகே. இதில் பீச் ரோடு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட வந்து சொன்னார். நான் அப்போ இருந்த கஷ்டத்துக்கு சொன்னேன், எடுத்துகிட்டு வரக்கூடாதா, வீட்டில் கஷ்டமாக இருக்கேன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவும் காசு நம்மளுக்கு ஏன் சொல்லிட்டு சொன்னார். சரி, அது நம்ம எதிர்பார்க்கல, அது நம்மளுக்கு 1.5 லட்சம் வரும்னு எதிர்பார்க்க. சரி போனால் போட்டோன்னு அதை அங்கேயே மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவரு கொடுத்தவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க வந்து தன்மானமாக கொடுத்தாங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ல, எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு போயிட்டு அனாதை ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டார். நான் எதிர்பார்த்துனுக்குறேன், இன்னைக்கு வர சொல்லிக்கிறாங்க, எதனா தருவாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். அவர் வந்து இந்த மாதிரி சொல்லவே எனக்கு வந்து சண்டை போட்டு 3 நாள் பேசாமையே இருந்தோம். இருக்கிற எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த துட்டு 10,000 கூட எடுத்துன்னு வந்தால் வீட்டுக்கு தேவையானது வாங்கி போட்டுருக்கலாமே, நம்மளுக்கு மாதம் சம்பளம் தானே கேட்டேன். நம்ம உனக்காச்சு அங்கே வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு தராங்க, எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அனாதாசிரமத்தில் சரி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டேன். நான்
ஓகேம்மா, இப்போ பொதுவாகவே இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் என்ன வேணாலும் பேசுகிறோம், என்ன இது சொல்லிக்கிட்டோம். ஆனால் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மெம்பருக்கு ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அப்போ இருக்கிற பார்வைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பார்வைக்கும் நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசங்கள் பார்க்குறீங்களா? அது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் அந்த தெருவில் ஒரு 21 வருஷமாக இருக்கிறோமா, என்னை யாரும் இது வரைக்கும் சில பேர் பார்ப்பாங்க, நான் அதை கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் பார்த்துன்னு போட்ட சொல்லிட்டு விட்டுருக்கு. ஆனால் இப்போ ரொம்ப பேர் என்னை பாராட்டுறாங்க, நான் எப்படி இருந்தாலும் என் கை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எப்படி இருந்தாலும் உங்களை அரவணைக்கிற ஒரு விஷயம். அரவணைக்கும், சேர்த்து போட்டோ பிடிக்கும். நம்மளுக்கு கூச்சமாகுது அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு. இப்போ அப்படி நல்லா சேர்த்து போட்டோ பிடிக்கிறாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் நீங்க வாங்கின அவார்ட்ஸா? ஆமாம்மா. ஓகே ஓகே. ஒரு இடத்துல ஒன்று கொடுத்தாங்க. இந்த அவார்ட்லாம் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னடா நம்மளுக்கா இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு. நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரிலாம் அவார்டு வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளார வரும்போதே நம்ம சம்பந்தப்பட்ட நம்ம பிள்ளைங்களுடைய அவார்ட்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருக்கோம். ஸோ இத்தனை காலகட்டங்கள் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான அவார்ட்லாம் கிடைக்கும் நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, நான் யோசனை பண்ணதும் இல்லை. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நான் யோசனை பண்ணேன். வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீடு உண்டு, நம்ம வேலை உண்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், இந்த மாதிரி பொருள் கிடைக்கும் எல்லாம் நான் எதிர்பார்த்ததில்லை. ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசை? ரொம்ப ஆசைமா. அதுக்கான வாய்ப்பு எங்கள் வீட்டில் கிடையாது. வருமானம் கம்மி எங்கள் வீட்டில். நானும் எங்கள் பையன் தான் சம்பாதிக்கணும். வீட்டுக்காரர் வண்டி ஓட்டினா தருவார், இல்லைன்னா இல்லை. என்கிட்ட வண்டி ஓடலாமான்னு வந்து சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். சம்பாரித்த காசில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கும் அந்த ஒரு 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு 10 சவர நகை போட்டு கட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அதுங்களுக்கும் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். அப்படி போயிடுச்சு காசெல்லாம். இப்போது சொந்த வீட்டுக்கான வாய்ப்பு இல்லை. சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லை, பட் இப்போதைக்கு நீங்க இதில் தான் இருக்கீங்க. காலையில இருந்து உங்க கூட இருக்கேன். நீங்க அவ்வளோ இடத்த அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அகெயின் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தா உங்க வீடு என்னதான் சின்ன சைஸா இருந்தாலும் அதை அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு டைம்லாம் கிடைக்குமா? அங்கிருந்து வேலை செஞ்சுட்டு வந்து இங்க டயர்டா இருக்காதா? அவ்வளோ பெரிய இடத்த நீங்க கிளீன் பண்ணிட்டு வந்து வரீங்கன்னா அப்படிங்கிற பட்சத்துல இருக்குமா? அது வேலை. வீடு நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? வீடு என்னதான் நம்ம வாடகையோ லீஸுக்கோ இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக வச்சுக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை என்னமோ அது பார்ப்பேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாமே சுத்தம் பண்ணுவேன். என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாமே நீட்டாக வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு சுத்தப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க, அழகா உங்க கணவர் அந்த பக்கம் சைட்ல நின்று உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை கொஞ்சம் கூப்பிடலாம், இங்க வாங்க 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 வாங்க. நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், காலைல இருந்தே உங்க கூட இருக்கிறதுனால சில விஷயங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு, நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அவர் தானேம்மா எனக்கு, வேற யார் இருக்காங்க? நான் படிக்கல, அதாவது நான் பெங்களூரு, எனக்கு முழுசா தமிழ் கற்றுக் கொடுத்ததே அவர் தான். ஓ ஆமாம், எனக்கு தமிழும் சரியாக தெரியாது. அது ஒரு மாதிரி பேசுவேன். இப்படியெல்லாம் பேசக்கூடாதீங்க, இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தவரும் அவர் தான். எல்லாமே இடம் டி நகர் தெரியாது எனக்கு. 2 நாள் வீட்டு கஷ்டமாகிடுச்சு, வேலைக்கு போகிறேன்னு சொல்லி போனேன். பஸ்ஸு ஏற இடம் தெரில எனக்கு. 2 நாள் எனக்கு காமிச்சார், இங்கே தான் பஸ் ஏறணும், இங்கே தான் இறங்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வண்டியெல்லாம் கிடையாது வாங்குற அளவுக்கு. அவரும் இங்கே வேலை செஞ்சு இப்படியே இருப்பார், நான் கரெக்டாக சொன்ன மாதிரி பஸ் ஏறி வந்துடுவேன். அதுக்கப்புறம் அப்போ தான் ஒரு சின்ன வண்டி வாங்கினார். அதில் இட்டுன்னு வருவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இட்டுன்னு வர்றாரு. என்ன சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, போயிட்டு வராங்க. என்கிட்ட கேட்குறாங்க சம்பளம். ஆட்டோ ஓட்டி எங்கே காசு? ஓகே, நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு உங்க வைஃப் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்? ஏன்னா நீங்க ரசிக்கக்கூடிய வகையிலே தெரியுது, நீங்க 2 பேரும் அவ்வளோ அந்யூன்யமா இருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. இதுல இவங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் வேற அவங்க வேற கிடையாது. எனக்குள்ளேயே அவங்க இருக்கிற போது நான் இன்னும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவுதான், அப்படியே முடிவு போயிடுச்சு. ஓகே, அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு இருக்காங்க. அவர் உங்களை பத்தி சொல்லும் போதும் நீங்களும் அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ரீசெண்ட் டேஸா உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணாங்க? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ரீசெண்டாக இப்போ முதலமைச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எங்களை கூப்பிட்டாங்க. பொதுவா சலானி ஜுவல்லரி ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவர் வாழ்த்துக்கு சொன்னாரு, பரிசு தொகைலாம் கொடுத்தாரு, பொங்கல் பரிசுலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உடனே
லலிதா ஜுவல்லரி ஓனர் கிரேன்குமார் ஐயா கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் கூடி அவங்களாம் பெரியவங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்களாம் எங்கள் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு எங்களை கட்டி பிடிச்சி எங்களுக்கு வந்து அவர் கையால் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னார். அதெல்லாம் வாழ்த்து தெரிஞ்சா சால்வ் போட்டாருங்க 2 பேருக்கும். நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், பெரிய விஷயம் சொல்லிவிட்டு ஒரு வெள்ளி தட்டு ஒன்று பரிசு கொடுத்தாரு இந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் ஒன்றா அப்புறம் திருமாவளையும் கூப்பிட்டு கொடுத்தாரு, எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார், சால்வ் போட்டார். அதுக்கப்புறம் யாருன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க. இந்த அம்மா பேரில் ஒரு தபால் தலை வெளியிட்டு தான் எங்களுக்கு ஒரு 10 தபால் தலை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்னும் எங்களுக்கு புரியல, எல்லாம் பெருசாக சொல்கிறாங்க. நாங்கள் யதார்த்தமான வாழ்க்கை சரி, அது இதுவான எல்லாம் சொல்கிறதுனால அது பெரிய விஷயம் தான் இருக்கணும், மனசுக்குள்ளே ஓடுது. இன்னும் கூட ரொம்ப பெரிய நேற்று கூட பார்த்துட்டு சார் சொன்னார், என்கிட்ட பணம் இருக்குது, நான் 10 கோடி ரூபா கொடுத்து என்ன இந்த மாதிரி ஸ்டாம்பில் போடுன்னு சொன்னால் போட மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னாரு. அப்போ தான் அது வேல்யூ என்னன்னு புரியுது, நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அது. அப்புறம் இவர் நம்ம வரதராஜன் ஐயா, நம்ம சௌபாக்கியா, அவங்க கூப்பிட்டு பொங்கல் பரிசுலாம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு கிச்சன் சாமான்லாம் கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. நாங்களும் எங்களால் முடியாதளவு ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டாக ஓடுறோம். கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தீங்களா எப்பயாச்சும்? இப்ப உள்ள வந்த உடனே நான் முன்னாடி அவங்க கிட்டயே கேட்டிருந்தேன், அவங்களுடைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சோ அத நீங்க எதிர்பார்த்தீங்களா? என்னைக்காச்சும் நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி நம்ம மனைவியோட அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? கிடையாது அவ்வளோ கிடையாது. பேத்திக்கு படிச்சு இந்த வாங்கி வாங்குவாங்க, எனக்கு ஆசை இருந்தது. படிச்சு வாங்குவாங்க என் பேத்தி, இதோட பெரிய அவார்ட்லாம் வாங்குவாங்க அவங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள பசங்க 2 பேரும். இவங்க முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி இருக்கிறது வந்து வந்து கடவுள் வந்து கற்பனையில ஓட, இந்த மாதிரிலாம் தான் எப்படி இருக்கு, இது கற்பனையும் தாண்டி கனவுல ஓடுற மாதிரி இது எங்களுக்கு. இந்த 21ஆம் தேதியில 11ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 11லேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு கனவுல ஓடுற மாதிரி தான் இருக்குது. நிஜ வாழ்க்கையில எல்லாம் எங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற யாருன்னா நடந்திருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நடக்குதுனாக்கா துப்புரவு பணியாளர், நான் சாதாரண ஆட்டோ ஓட்டுனர். ஆனால் சென்னையை தூய்மையாக வச்சுருக்காங்க. நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், வேலையை விட்டுருமா, ஏமா கஷ்டப்படுறேன், முடியல அவங்களால. இல்லை எனக்கு இந்த வேலை பிடிச்சிக்குது, நான் அதான் செய்வேன் கம்பெனி முடியல வரைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கே போனாலும் யூனிஃபார்ம் வருதில்ல. அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப பிடிக்கும், எல்லா கம்பெனி யூனிஃபார்மாக பிடிக்கும். கம்பெனி நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன இப்போ முதல்ல ஒரு சாப்பாடு வர போறாரு, இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. அது கொஞ்சம் உங்களை மீட் பண்றப்போ எப்படி இருந்தது? ஐயோ ஒரே இதுங்க, எங்களுக்கு படப்படப்பாய் போச்சு. திடீர்னு சொன்னாங்க ஒரு நாள் காலையில, இந்த அம்மா கிட்ட சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி முதலமைச்சர் கூப்பிட்றாராம் வாங்க அப்படின்னு. முதலமைச்சர் நம்மளே அம்மா கூட போறாரு அப்படின்னு. அப்புறம் அவங்க மேனேஜர் கூப்பிட்டு எனக்கு சொன்னார், இந்த மாதிரிப்பா சட்டசபைக்கு வந்துருங்க, கூப்பிட்டுருக்காங்க, வெளியே நிற்கிறேன் அப்படின்னு. சரி போலான்னு போனோம். உள்ள போகல ஒரே பதட்டம். ஐயோ என்ன பேசினாரு? எங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க செஞ்ச பெரிய பாராட்டக்கூடிய விஷயம், சிறப்பான செயல் செஞ்சிருக்கீங்க. இந்த பணியில ரொம்ப பேச மாட்டாரு, எங்ககிட்ட தான் 3 நிமிஷம் பேசினாரு. குடும்பத்தை விசாரிச்சாரு, பசங்களாம் விசாரிச்சாரு, வாழ்த்து சொன்னாரு, நமக்கு சால்வ் போட்டாரு. திருவள்ளூர் செல்ல அவர் முதல்ல அவர் தான் கொடுத்தாரு. இப்போ உங்க பசங்க என்ன சொன்னாங்க இதை பார்த்துட்டு? அவங்க ரொம்ப ஹாப்பியா. உங்க பசங்க இப்ப நிறைய பேர் எப்படின்னா இவங்கதான் என் பசங்க அப்படின்னு சொல்லி சில அப்பா அம்மா அவங்க வந்து பெருமைப்படுவாங்க. இப்ப உங்க பசங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, இவங்கதான் என் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுற ஒரு பாக்கியம். நிறைய வீட்டாண்ட நிறைய பேர் என் பொண்ணு சொல்றாங்களா. கொரோனா டைம்ல நீங்களுமே வந்து ஒரு கேஷ் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நீங்க ஆரம்பத்திலேயே நான் அவங்ககிட்டயும் கேட்டிருந்தேன், அதுல வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த 10,000 ரூபாவை கூட நீங்க எடுத்துட்டு போய் அனாதை ஆசிரமத்துல கொடுத்தீங்க. சொல்லியிருக்கேங்க நம்ம இது மாதிரி யூடியூப் சேனல் வீட்டு மீடியா சேனல் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க என்ன. அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து மொத்தமே இந்தியா ஃபுல்லாவே சாப்பாடு தட்டுப்பாடு. இந்தியா ஃபுல்லாக உலக ஃபுல்லாவே ரொம்ப வருமானம் இருக்கிறவங்களே கிடைக்கல சாப்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து நீங்க கூட அனுபவிச்சிருப்பீங்க. அதனுடைய இப்படி பால் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, அரிசிகள், அந்த மாதிரி நிலைமையில இருந்து நாங்கள் 3 பேர் தான், நான் என் பையன் என் பொண்ணு. அவருக்கு ஆட்டோ ஓட்ட முடியாது. அந்த கட்சியில் இவங்களுக்கு அதே அளவுக்கு அதிகமாக கிடைச்சிது எங்களுக்கு. இவங்க சாப்பாடு, அரிசி, பருப்பு, இந்த மாதிரி துணி எல்லாம் நிறைய பேர் கிடைச்சது. ஆனா இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கல. அந்த நேரத்தில் அந்த 10,000 ரூபாய் வேற யாருன்னா கொடுத்தா உதவியா இருக்குல்ல. அதனால தான் ஒரு நண்பர் மூலியமா அதை ஒரு ஆசைப்புக்கு கொடுக்க சொல்லிட்டேன். அவரு கொடுத்துட்டு தான் சொன்னாரு, அதனால தான் கொடுத்தேன், வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வருமானா காசு கிடையாது. ஆனா அந்த 10,000 ரூபாய் அவங்க கிட்ட இருந்தா உதவியா இருக்குல்ல. மெயின்தான் மனுஷனுக்கு என்ன வேணும் அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துக்கு சாப்பாடு முக்கியமா வேணும், உயிர் இருக்கு. அது இன்னொருத்தருக்கிட்ட தான் உதவியா இருக்கு. எங்களுக்கு இருக்கு, இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு இருக்கு. வீட்டுலயே உட்காந்தாலும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான், பசி ஒரு நாள் கூட கிடையாது எங்களுக்கு. நல்லா இருந்தது, அதனால அது இன்னொருத்தருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆசை, இல்லை சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ட்ரீமா இருக்கு? அது ரொம்ப ட்ரீம் தாங்க, கனவு தாங்க. நீங்க சொன்ன மாதிரி கனவு இல்லை, இப்போ இது கனவா தான் ஓடுது. அந்த கனவுலயே கனவா சொல்றேன். அது நான்
சொந்த வீடு கட்டணும்னு ஆசை தான். அதனால இந்த வீடு நான் தான் கட்டியிருக்கேன். ஆனால் அது ரூபாய் எந்த கிடையாது, இடமே எந்த கிடையாது, லீஸு கொடுத்து கட்டியிருக்கோம். எங்கள் அண்ணத்து தான் இருந்துச்சு, நான் தான் முன்னே நின்று கட்டினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வீடு. இப்போ சொந்த வீடு இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இந்த இடம் இந்த எல்லாம் எங்களுக்கு வந்து இது வந்து அவன் சொர்க்க மாளிகிட்டேன், சொர்க்க மாளிகை மாதிரி புதுசா பாக்குறாங்கல்ல. நாங்கள் வந்து எப்படி இருந்தோம்னாக்கா ரொம்ப லோவாக இருந்தோம். அந்த மண்ணு தர, ஓலை குடிசை, மண்ணு செவுறு அந்த மாதிரி இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் மழை பெய்ஞ்சா இந்த பக்கம் பெஞ்சினா இருக்கும், இந்த மாதிரி இந்த செவுறு விழும், தள்ளி அந்த பக்கம் போ இந்த செவுறு விழும், அங்கிட்ட வந்து அந்த செவுறு, அந்த மாதிரி வாழ்ந்தோம் அவங்க. அப்படியே கொஞ்சம் காலம் மாதிரி ஒரு தரை, சிமெண்ட் தரை போட்டு ஓடு போட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்தது. பையன் சம்பாதிக்க ஆரம்பித்தான், இந்த மாவன் சம்பாதிச்சு, நானும் சம்பாதிச்சேன். அப்படி கொஞ்சம் காசு இருந்தது. எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், வீடு கட்டலாம்ப்பா, என்ன கொடுங்கப்பா அப்படின்னு. நீங்கள் போகும்போது கொடுத்துறேன் அப்படின்னா, சரி லீஸுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்தோம். அவ்வளோ. எங்கள் வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சொந்த வீடு கட்டினா, ஆனால் சென்னையில் கட்டணுன்றது முடியுமாங்க? சென்னையில் எவ்வளோ எங்க ஒரு சென்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வேலை சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அது முடியவும் முடியாது. நம்மளால வெளியே போயிட்டா நம்மளால வேலை முடியாது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடு போதுமானதா இருக்கா? ஒரு ரூம், ஒரு ஹால் இருந்துச்சு, இதுலயே வந்து ஒரு அவ்வளோதாங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரசிக்கிறேன் நான் அந்த வீட்டை. மனைவி எப்படி ரசிக்கிறேன் அதோட அதிகமாக ரசிக்கிறேன் இந்த வீட்டை. நாங்கள் 2 பேரும் இங்கே படுத்துக்குவோம், என் பையன் உள்ள படுத்துக்குவோம். கரெக்டாக இருக்கு எங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல நீங்க படுத்துக்கீங்களா? இப்போ உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப், நீங்க அதை வந்து மாட்டிச்சிட பாருங்க. அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு குட்டி இவங்களுக்கான ஒரு சமையல் கட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பத்தி பேசலாமா கொஞ்சம்? வாங்க. இந்த பூஜை ரூம் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவ்வளோ அழகா வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க கடவுள் பக்தியாவும் இருக்கீங்க சொல்ற போதே தெரியுது. ஸோ இந்த பூஜை ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ரொம்ப பிடிக்கும்மா. ஒவ்வொன்றும் பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். வீடு கட்டணும், அந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால எல்லாமே செட்டாக வாங்கி. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? ஆக்சுவலி இதே இடத்துல கீழே 2 ரூம் இருக்கும். ஓகே, தனித்தனியா ரூம் இருக்கும். ஹவுஸ் ஓனர் ஒரு ரூம், நாங்கள் ஒரு ரூம் அதுல இருந்தீங்க. ஆமாம், அதில் இருந்தோம். அதுக்கப்புறம் வீடு விழுந்தது இல்லை, செவுரெல்லாம் விழுந்துச்சு, மழை ஒழுவ ஆரம்பிச்சு. அதனால் ஹவுஸ் ஓனரும் நாங்களும் பேசி காசு ஆளுக்கு பாதி போட்டு கட்டிட்டு, அதுக்கப்புறம் அவர் நீங்கள் போகும்போது கொடுத்துட்றேன்னு சொன்னார். சரி, இதுவும் நல்லா தானே இருக்குது. வெளியே போனாலும் 12 லட்சம் கேட்குறாங்க லீஸுக்கு, நம்ம எங்கே போகிறது? அதனால் இது கரெக்டாக இருந்தது. அவரும் கூட இருந்து கட்டினார், கட்டிட்டு மேலே வந்திருக்கோம். இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கீழே கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய வீடாக நம்ம பையனையும் கல்யாணம் ஆகிடும் கூப்பிட்டு. சரி, ஓகே, இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க. உங்களை தேடி ஒவ்வொரு நிமிஷமும் அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் டைம் இல்லை. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க இல்லையா, சமூகத்துக்காக இருக்கட்டும், நம்ம மக்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நாங்கள் செஞ்சு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. நாங்கள் செஞ்சு சின்ன விஷயம் தான். நீங்களாம் பெரிய மனுஷருக்கு வாழ்த்ததுனால அது பெரிய விஷயமா வெளியே போயிட்டு இருக்கு. அது எங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியல. அது முதல்ல அது உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிம்பிள் தான். அது ஏன்னா எங்களுக்கு வந்து டெய்லி நடக்கிற சம்பவம். குப்பையை எடுத்து அப்படி போடுவோம், அதில் என்ன கிடச்சா எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி தான் ஒரு பொருள் கிடச்சி எடுத்து கொடுத்துருக்கோம். அது வேல்யூ அப்புறமா சொன்னாங்க. போக நீங்களாம் பேச ரொம்ப பெருசாக தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல. அந்த விஷயத்தினால ரொம்ப பெருசாக பேசப்பட்டுருக்கோம் நாங்கள். அது எல்லாருக்கும் எனக்கு ஒரு நன்றி. மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறோம். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருங்க. ஒரு பொருள் வந்து சின்ன பொருள் தொலைச்சிட்டா பிரச்சனை கிடையாது, நல்லா வேல்யூவான பொருள் தொலைச்சிட்டா ரொம்ப கஷ்டப்படுவோம், கிடைக்காது. மக்கள்கிட்ட கிடைச்சா கொடுத்துருவாங்க, யாராக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் வேறு எங்கன்னா ஒரு காவாலியோ இல்லை ஒரு கடல்லையோ இல்லை ஒரு குப்பை தொட்டிலையோ வீழ்ந்துட்டா கிடைக்கிறதுக்கு கஷ்டம். குப்பையை கலந்துச்சுன்னா வராது, இருக்கும்போது எடுத்து கொடுத்துருவாங்க, வேறு விஷயம். இல்லை கலந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கு கஷ்டம். நமக்கு பத்திரமா பார்த்துக்குங்க. உங்க வேலையை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு நீங்க இது மூலியமா சொல்ல விருப்பப்படுறீங்க? இந்த துப்புரவு தொழிலாளர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த வேலையை எந்த அளவுக்கு வெளில மதிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க? மதிக்கணுங்க. துப்புரவு பணியாளர் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா பார்த்தாங்க, ஆனால் இப்போ அப்படி பார்க்கறது கிடையாது. எங்களை வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்க கிரண் குமார் சார், அதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி இப்படி கட்டி பிடிச்சாரு, பார்த்தீங்கல்ல நீங்கள். அந்த சம்பவம்லாம் வந்து இப்போ இவங்களாம் ரொம்ப மதிக்கப்படுவ. இவங்களும் மனசாலைங்க தெரிஞ்சுங்களா, இவங்களும் மனசாலைங்க. அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் நல்ல செயலாக செய்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து பாராட்டு வரும்போது தான் இவங்களை பற்றி நல்லா புரிய வருது. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப பெரியவங்க, அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. அதனால் கையிலே நன்றி சொல்கிறோம் எல்லாருக்குமே. பெரியவங்களாம் எங்களை வாழ்த்துனாங்க. முதலமைச்சர் கிரண் குமார் சார், ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எல்லாரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் எங்களை மறக்க முடியாது. எல்லாருக்கும் எங்களுக்கு நன்றி.